அனைவருக்கும் வணக்கம். ஜென்சி டிஎம்கே மீண்டும் வருவோம் என்ற தலைப்பில் நேற்று அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் ஒரு மீட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் திமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம், இந்த தோல்வியிலிருந்து திமுக மீண்டு வருவது எப்படி, ஜென்சி தலைமுறை தான் இந்த தேர்தலையே தீர்மானிச்சிருக்கு. ஜென்சினாலே அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான், சென்சினாலே டிவிகே தான் அப்படிலாம் இல்லை, எங்ககிட்டையும் சென்சி இருக்காங்க, நாங்களும் பரட்ட தான், எங்ககிட்டையும் சீப்பு இருக்கு அப்படின்னு காட்டுற மாதிரி ஜென்சி படை திமுகவில் எப்படி இருக்குன்னு பாருங்க என்று காட்டுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு மீட்டப்பு. அதில் என்ன பேசுனாங்க அந்த அறிவாளிகள், அந்த அறிவாலய இன்டலெக்சுவல்ஸ் அப்படிங்கிறது குறித்தா இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இந்த தேர்தல் தோல்விக்கு திமுக மிக முக்கியமான காரணமாக பார்ப்பது ஜென்சி. அது என்ன ஜென்சி? ஜென்சினா பொதுவான டேம்ல 1997க்கு பின்னாடி 2012க்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளை, அதாவது இணையதள வசதியோடு இந்த சமூக வலைதளத்தை பார்த்து கொண்டே சாப்பிடும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டு, அப்புறம் படிக்கும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டே ஆடுறது, ஃபோன் பார்த்துட்டே பாடுறது, ஃபோன் பார்த்துட்டே குளிக்கிறது, சோசியல் மீடியாவோடைய வளர்ந்த குழந்தைகளை ஜென்சி தலைமுறை என்று பொதுவான டேமில் அழைக்கிறாங்க. ஃபோன் இருக்கும்போது பிறந்தவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஜென்சி. இந்த தலைமுறை இருக்கு இல்லையா, இந்த இணையதளத்தை ஆக்கிரமித்துக்கிற இந்த தலைமுறையால் தான் விஜய் அவர்கள் தாவேக்கா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு திமுக ஆணித்தரமாக நம்புது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 7,70,00,000 மக்கள் இருக்காங்களாம். ஒரு 5 கோடி 60 லட்சம் வாக்காளர் இருக்காங்க, 7 கோடி 70 லட்சம் மக்கள் இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 22 விழுக்காடு, ஐ மீன் 1.3 மில்லியன், 1 கோடியே 30 லட்சம் பேர் இதில் ஜென்சியாக இருக்கலாம். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1 கோடியே 20 லட்சம் பேர், 1.2 மில்லியன் ஜென்சி, அது ஆண் பெண்லாம் சேர்த்து. இந்த 1 கோடி 20 லட்சத்தில் பெரும்பான்மையான வாக்கு தாவேக்காவுக்கு விழுந்திருக்கு. இதுதான் தாவேக்கோட வெற்றிக்கு காரணம் என்று திமுக தலைமை முழுமையாக நம்புகிறது. அப்போ இந்த ஜென்சி இருக்கிற இடம் எந்த இடம்? இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா. இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த சென்சி தலைமுறையை மாய வலைக்குள்ள தள்ளி, மாய பிம்பத்தில் சிக்க வச்சு, ரூட் மாஃபியா 36,000 வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கி, அந்த வாட்ஸ்அப் குரூப்பின் மூலமாக வதந்திகளை பரப்பி, அவதூறுகளை பரப்பி, திமுக எதிராக அவதூறுகள் கட்டமைத்து திமுகவை எதிரி மாதிரி காட்டி தாவேக்காக ஓட்டு போட வச்சு தாவேக்காவை வெளில வச்சிருச்சு அப்படின்னு திமுக தலைமை நம்பிக்கிட்டு இருக்கு. திமுக தோத்து போனதுக்கு என்ன காரணம்? திமுக தோத்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், திமுக தான் காரணம். திமுக ஆட்சியினுடைய மோசமான ஆட்சியினுடைய அதிருப்தியை விஜய் அறுவடை பண்ணிட்டாரு. அவர் அறுவடை பண்ணதுக்கு ரூட் மாஃபியா, அவர் அறுவடை பண்ணதுக்கு ஆதவ அர்ஜுனா, அவர் அறுவடை பண்ணதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி, அவர் அறுவடை பண்ணதுக்கு பிரசாந்த் கிஷோர், அவர் அறுவடை பண்ணதுக்கு விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் காரணமாக இருந்திருக்கலாம். அவங்களாம் வேலை செஞ்சிருக்கலாம். ரூட் மாஃபியா 36 வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராமு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் விலைக்கு வாங்கி விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கான விதை திமுக போட்டுச்சு. திமுக நல்ல ஆட்சியை கொடுத்த மாதிரியும், மாதம் மும்மாறி மழை பொழிஞ்ச மாதிரியும், சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றின மாதிரியும், திமுக ஆட்சியில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இருந்த மாதிரியும், திமுக தமிழ்நாட்டை அப்படியே மிக நிறைந்த மாநிலமாக வச்சிருந்த மாதிரியும், பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாதிரியும், வேற யாரை ஆட்சி அமைச்சிட்ட மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் நாகரிக அரசியல் பண்ணிட்டாங்களாம். அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இந்த நாகரிக அரசியல் பண்ணதுனால தான் நாம் இன்னைக்கு தோத்து போயிட்டோம். நம்ம தலைவர் ரொம்ப நாகரிகத்தை கடைபிடிக்கிறாரு. வெக்கமா இல்லை சொல்றதுக்கு? கைது பண்ற ஒவ்வொருத்தருடைய அலைபேசியை பறிச்சு அந்த அலைபேசியில் தனிப்பட்ட உரையாடலை வெட்டி ஒட்டுமொத்தமான திமுக காரணம் பரப்பனா, ஒட்டுமொத்த திமுக காரணம் மறந்து கடந்து போயிருவோமா? ஒட்டுமொத்த ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனலுங்க 2000 வீடியோ சீமானுக்கு போட்டிருக்கான். எத்தனை வீடியோ விஜய்க்கு எதிராக போட்டிருக்கீங்க? சீமானுக்கு மட்டும் 2000 வீடியோ. குறிப்பா திமுகவுடைய சார்புடைய இந்த பெண் டீம் சார்பாக இயங்கக்கூடிய அத்தனை யூடியூப் சேனலும் 2000 வீடியோ சீமானுக்கு எதிராக. எதுக்கு? அந்த நடிகை விஜயலட்சுமி பட்டு 500 வீடியோ. அதுபோல கரூர் ஊற்றி பேசுவீங்களா? அதுபோல விஜயனுடைய ஜனநாயகம் குறித்தோ, விஜயனுடைய ஊழல் வழக்கு குறித்தோ, விஜய் அவர்களுடைய இந்த சொத்து பட்டியல் குறித்தோ, தாவேக்கா செய்த எந்த தவறு குறித்தும் பேசல. தாவேக்கால அதிமுக 105 வேட்பாளர், அதை பத்தி திமுக சட்டம் இந்த யூடியூப் சேனலுக்காரன் பேசல. ஆனா 5 வருஷமா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவ்வளவு அவதூறுகளை
ஒரு பொய் வழக்கு, அதுவும் வந்து வாபஸ் பெறப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை வைத்து அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்த நினைத்தது திமுகவுடைய ஐடி விங்கும் திமுக சார்புடைய அந்த பெண் டீம் இயக்கிய யூடியூப் சேனல்களும். நாகரிக அரசியல் இது. கைது பண்ணுற ஒவ்வொருத்தரையும் இழிவுபடுத்து மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் வீட்டை சம்மன் விட்ட போய் காவலாளி அடித்து அந்த காவலாளியை வந்து அசிங்கப்படுத்தி தரதரன்னு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இதுக்கு பேர் நாகரிக அரசியலா? சம்பந்தம் இல்லாத வழக்குக்கு வலசரவாகத்துக்கு அண்ணன் சீமானை 2 முறை 3 முறை அலைய விட்டு எதிர்கட்சிகளை அத்தனை பேரையும் அவ்வளவு கேவலப்படுத்தி குண்ட சட்டத்தை பாய்ச்சி பேசினாலே வழக்கு, பேசினாலே கைது, சமூக வலைதளங்களில் எவ்வளவு இழிவாக குடும்பத்தாரை எழுத முடியுமோ அவ்வளவு இழிவாக எழுதிட்டு நாகரிக அரசியல் என்னன்னு தெரியுமா? எங்கள் மீது நடத்திய காட்டாட்சியை, எங்கள் மீது நடத்திய அடக்குமுறையை, எங்கள் மீது நடத்திய வழக்குகளை, குண்ட சட்டத்தை தாவே கமலை காட்டினீங்களா? பயந்தாங்குழி திமுகன்னு சொல்லுங்க. நாகரிக அரசியல் கிடையாது, பயந்தாங்குழி அரசியல். விஜயை கையாள தெரியாம, இல்லை விஜய் அவர்களை வந்து எதிர்கொள்ள பயப்பட்டு, இல்லை விஜய் அவர்களை பற்றி பேச தயங்கி போய் என்ன பண்ணேன்னு தெரியல. ஏன் வீடியோ எடுத்து கட் பண்ணி பரப்பிட்டு இருந்தாங்க, இப்போ வரைக்கும் பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அதாவது நாம் தமிழுக்கு ஆதரவாக பேசக்கூடிய, இல்லை வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய, இல்லை மாரிதாசுடைய காணொலிகளை பிஜேபி காரர் பேசக்கூடிய நபர்கள் எடுத்து திமுக பரப்புது. திமுக காரனில் ஒருத்தங்க கூட விஜய்க்கு எதிராக இந்த தேர்தலுக்கு முன்னாடி பேசுகிற அது நாங்கள் பேச மாட்டோம். ஏன் பேச தெரியல? பேசுறதுக்கான பேசுவதற்கான எந்த உரிமையும் இல்லை, பேசுறதுக்கான எந்த தகுதியும் இல்லை. நீ ஊழலை பற்றி விஜய் பேசுறாரு, ஊழலை பற்றி திமுக பேசுமா? திமுக ஆட்சியில் ஊழல் இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா பவர் சென்று அதை கேட்பதற்கு எனக்கு தகுதி இருக்கு, நாம் தமிழுக்கு தகுதி இருக்கு, தமிழ் தேசியவாதி தகுதி இருக்கு, திமுகவுக்கு தகுதி இருக்கா? ஆதவர்ஜுனா ஒரு பவர் சென்று, விஷ்ணு ரெட்டி ஒரு பவர் சென்று, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பவர் சென்று, அப்புறம் வந்து விஜய் ஒரு பவர் சென்று, 4 பவர் சென்று இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்புக்கு திமுக தகுதி இருக்கா? ஏன்னா அங்கே உதயநிதி ஒரு பவர் சென்று, சபரிசன் ஒரு பவர் சென்று, உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஒரு பவர் சென்று, ஸ்டாலின் ஒரு பவர் சென்று, துர்கா ஸ்டாலின் ஒரு பவர் சென்று, 5 பவர் சென்று. நிழல் உலக முதலமைச்சராக சபரீசன் அவர்களும் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்தாங்க. ஆளுங்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத முதலமைச்சராக உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்தார். அதிகாரி கையில் ஆட்சியை கொடுத்துட்டு இப்போ இந்த ஒரு வாரமாக கடந்து எங்கள் தோல்விக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம், எங்கே விழுந்தோமோ அங்கேயே எந்திரிப்போம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் போய் திமுக உடன்பிறப்பெல்லாம் ஓடி வருகிறான் உதய சூரியன் லிப்சிங் அந்த பக்கம் இருக்கு, பாட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கடா உட்காந்து பார்க்கறது? கரகமாடா, எங்க கரகமா இன்ஸ்டாகிராமில் உங்களை பார்க்கணும்னு. அப்புறம் கள்ள குடி தந்த கருணாநிதி வாழ்கவே, அது பாட்டாங்க ஓடிட்டு இருக்கு, இங்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இது ரீல்ஸா? இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டால் இன்ஸ்டாகிராமில் இவங்களை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராமில் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம். யார் உங்கள்கிட்ட சொன்னது? இன்ஸ்டாகிராமால தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னு உங்கள்கிட்ட எவன் சொன்னது? ஒட்டுமொத்தமாக காவல்துறை வாக்களிச்சிருக்காங்க தாவேகாக்கு, சிறை காவலர்கள் வாக்களிச்சிருக்காங்க. 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் எல்லா வேலையும் போட்டிருக்கான். அது ஒரு சினிமா கவர்ச்சியில், நாயக பிம்பத்தில், அவர் கொடுத்த ஒரு மாஸ் மென்டாலிட்டியில் வாக்கு விழுந்திருக்கு. இது ஒரு என்ன சொல்கிறது, தற்காலிகம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தோல்விக்கான உண்மையான காரணமே தெரியாமல் ஜென்சி பூரா ஓட்டு போட்டிருக்கான். எங்கள் கிட்டையும் ஜென்சி இருக்குது, நாங்களும் வந்து கம்பு சுற்றுவோம், நாங்களும் பரட்டை தான், நாங்களும் சீப்பு வச்சுருக்கோம்னு சொல்லி திமுக பேசுவது திமுக தலைமையை ஏமாற்றவா இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளவா? சரி, பேசுகிறாங்களே, பேசுகிறாங்கள யாராவது ஒருத்தராது உருப்படியாக பேசுகிறாங்களா? அதில் ஒரு தம்பி பேசுகிறாப்புல, எங்களை பார்த்து கொத்தடிமைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் கொத்தூஸ் தான், நாங்கள் ப்ரௌடு கொத்தூஸ். என்ன கொத்தூஸ்? முட்டை கொத்தா, சிக்கன் கொத்தா, இல்லை மட்டன் கொத்தா, இல்லை பீஃப் கொத்தா, இல்லை என்ன வெறும் புரோட்டா கொத்தா? என்ன கொத்து? கொத்துல என்ன கொத்து? கொத்தா பெரிய முந்திரி கொத்து, கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். கொத்து, அதாவது அடிமையா இருப்பதையே ஒருத்தன் வந்து சுகம் காண்கிறான், கொத்தடிமையா இருக்கதே ஒருத்தன் பெருமையா நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. படித்த இளைஞன் ஒருத்தன் என் ப்ரௌடு கொத்தூஸ் அப்படிங்கிறான். ப்ரௌடு கொத்தடிமை. உங்களை ஏத்து கேள்வி கேட்டால் நாங்கள் கொத்தடிமை என்றால் ஆமாம் கொத்தடிமை. ஆமா, கேள்வி கேட்டு அப்படி அறுத்து தள்ளிட்டார் இவரு. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். எங்க போயிருந்தீங்க மே 23ஆம் தேதி வரைக்கும் கேள்வி கேட்பதற்கு? கரூர் விவகாரத்தில் அவங்க தான் பயந்து கிடந்தாங்க, இவங்களும் பயந்து கிடந்தாங்க. ஐயோ, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவங்க ஒரு பக்கம் கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பயந்து கிடக்க, இவங்களும் பயந்து கிடந்தாங்க. இவங்களும் பேச கிடையாது, இவங்க யார் பேச்சும் எடுபடவும் இல்லை. அப்படி பயம் இல்லை, துணிச்சல் இருந்தா கரூர் விவகாரத்தில் கைது பண்ணியிருக்கணும்ல. கைது பண்ண முடியாத கோலை திமுக, பயந்தாங்குழி திமுக.
விஜயை கைது பண்ணதுக்கு வக்கற்ற திமுக, வழக்கு போட வக்கற்ற திமுக, எதிர்த்து பேச வக்கற்ற திமுக. தேர்தல் பிரச்சாரத்தில் என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே புடுங்கி தள்ளிய என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர். என்ன ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் போர்? என்ன டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர்? கேம்பெயினே தப்பு. அந்த கேம்பெயினால தான் திமுக தோத்து போச்சு. அது கூட தெரியல. அது நீ இதையே இப்பதான் கண்டுபிடிக்கணும். இவங்க இதையே இன்னும் கண்டுபிடிக்கல. இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறான்ல, இதை இப்ப கண்டுபிடிக்கவே இல்லை. அதான் பிரச்சனையே. நம்ம என்ன சொன்னோம், என்ன செஞ்சிருக்கோம், என்ன தப்பு நடந்துச்சு, கேம்பெயினை தப்பா ஒருத்தன் பண்ணி கொடுத்துட்டான், அதுல விழுந்துட்டோம். கிட்டத்தட்ட 1,50,00,000 ஓட்டு வாங்கியிருக்கோம், இன்னும் 20 லட்சம் ஓட்டு தான் வாங்காம விட்டுருக்கோம். அதை ஏன் வாங்கல? கொளத்தூர்ல ஸ்டாலின் நல்லது பண்ணியிருக்காருன்னு இப்ப சொல்றாங்க. அதை தேர்தலுக்கு முன்னாடி எவனாவது பேசினானா? எங்க அவர் பூங்கா கட்டியிருக்காருங்க, அவர் விளையாட்டுத்தல் கட்டி கொடுத்துருக்காருங்க, அவர் பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காரு, சுமை தூக்கும் தொழிலாளருக்கு ஏசி அறை கட்டி கொடுத்துருக்காரு, கொளத்தூரை பார்த்து செதுக்கியிருக்காரு. எப்போ? மே 4 தோத்ததுக்கு அப்புறம். மே 4க்கு முன்னாடி கொளத்தூர் பக்கம் எவனுமே போகவே இல்லை. அவர் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாருங்கன்னு விட்டாங்க. அவர் பாட்டில் பேசிட்டு இருப்பாரு. ஸ்டாலின் பேச்சை எவனாவது திமுக காரன் கேட்டிருக்கலாம் என்னைக்காவது? இன்னைக்கு ஜென்சி நாங்கள் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. ஸ்டாலின் லைவ்ல பேசிட்டு இருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் லைவ்ல பேசியிருக்காங்க. 53 பேர் பார்த்துருக்காங்க. 54 நாளாவது. இது வரைக்கும் அவர் அதுக்கப்புறம் திருச்சியில் பேசினாப்ல. எம்கே ஸ்டாலின் ஒரு யூடியூப் சேனல் பேஜ். திருச்சி மாநாடுங்க, பிரம்மாண்டமான மாநாடை அண்ணன் கே நேரு தயார்படுத்தியிருக்காப்ல. அந்த மாநாட்டில் 853 பேர் பார்க்குறான். 854 நான் லைவ் ஸ்கிரீன் கார்டே வச்சிருக்கேன். இதுதான் அவங்களுடைய லட்சணம். யாருமே சரி ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு கண்டுக்கல. எப்படியும் வந்துருவோம். ஆட்சியில் இல்லாத போது தான் திமுக காரன் யாருன்னு தெரியுமா? அப்போ ஆட்சியில் இருக்கும்போது திமுக காரன் யாருன்னு தெரியாதா? ஆட்சியில் இருக்கும்போது ஆத்துமூல கொள்ளையடிக்கிறது, கனிமூலத்தை கொள்ளையடிக்கிறது, கமிஷன் வாங்குறது, கரப்ஷன் பண்ணுறது, கலெக்ஷன் பண்ணுறது, எதிர்த்து பேச எல்லாரையும் திட்டுறது, கேவலப்படுத்துறது. இன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லுது, நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டாலே தாவேக்க ஆபாசமாக பேசுகிறாங்க, நம்ம குடும்பத்தை இழிவுபடுத்துகிறாங்க, ரொம்ப அநாகரிகம் பண்ணுறாங்க. இதைத்தானே நீங்கள் எங்களுக்கு பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தாவேக்கா பண்றது தான் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்கா எதிர்த்து கேள்வி கேட்பவனையே அசிங்கப்படுத்துது, ஆபாசமா பேசுது, அவன் குடும்பத்தை இழிவுபடுத்துது. அதைத்தானே நீங்க 5 வருஷமா பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க என் மீது நடத்தாத தாக்குதலா, சீமான் மீது நடத்தாத தாக்குதலா? எதிர்த்து பேசக்கூடிய நபர்களை எவ்வளவு இழிவாக, ஏன் பழனிசாமி அவர்களை பர்பி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி என்ற ஒரு பெரிய மனுஷனை, ஒரு 74 வயசு மணிக்கு வதிக்கத்தக்க நபரை எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க. இப்போ அந்த நபரை திருப்பி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களே. 10 தோல்வி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, பர்பி பழனிசாமி, அப்புறம் என்ன பழனிசாமியை போய் முதலமைச்சராக முயற்சி பண்ணீங்க. அப்ப நீங்க உங்க தோல்விக்கு காரணம் உங்களுடைய அநாகரிக அரசியல். அதுல சில தம்பிகள் சொல்றாங்க, நாங்க இதுக்கு நன்றி கடனுக்காக நிக்கிறோம். என்ன நன்றி கடன்? யூகேல ஒருத்தர் இன்னைக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறான்னா யார் காரணம்? திமுக காரணம். இன்னைக்கு ஒரு மருத்துவரா, பொறியாளரா, ஐடி நிறுவனங்களை பணி செய்யறாங்க, யார் காரணம்? திமுக காரணம். நான் இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் கற்றுருக்கேன், அதுக்கு யார் காரணம்? திமுக காரணம். இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை திமுக தான் கண்டுபிடிச்சதா? இப்போ கேரளாவில் ஒருத்தர் ஏஐ படிச்சிருக்காரு, அதுக்கும் திமுக தானே காரணமாடா? மைக்ரோசாஃப்டில் ஒருத்தர் ஏஐ படிச்சு உட்காந்துருக்காரு, அதுக்கும் திமுக தான் காரணமா? இல்லை எனக்கு புரியலையே. உலகம் உண்மைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு, கற்றுருக்கோம். நாம் இன்னைக்கு படிச்சிருக்கோம்னா அதுக்கு கலைஞருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பள்ளிக்கூடத்தை கண்டுபிடிச்ச கலைஞரா? படிச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் கர்ம வீரர், பெருந்தலைவர், கிங் மேக்கர் காமராஜர். ஸ்டிக்கரை கொண்டு போய் எங்க ஒட்டுற? படிச்சிருக்கோம்னா கலைஞர் காரணம், படிச்சிருக்கோம்னா திமுக காரணம், படிச்சிருக்கோம்னா நமக்கு இது காரணம், நம்ம எம்பிபிஎஸ்சி டாக்டர் ஆகிருக்கோம்னா இது காரணம். ஏன் உலகம் முழுமைக்கும் டாக்டர் இருக்கான்? தமிழ்நாட்டு மூலமாக டாக்டர் இருக்கான்? உலகம் முழுமைக்கும் படிச்சுட்டு இருக்கான், தமிழ்நாட்டு மூலமாக படிச்சிருக்கான். எந்த ஆட்சி வந்தாலும் பள்ளிக்கூடத்தை கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி, மருத்துவம், கல்வி, தூய குடிநீர், வேலை வாய்ப்பு, இதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. எந்த அரசு வந்தாலும் செய்யணும். இந்த நன்றி கடனுக்காக நம்ம திமுக ஓட்டு போடணுமா? 10 லட்சம் கோடி கடன் வாங்கி அதில் எத்தனை கோடி கொள்ளையடிச்சிருக்க, அதுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கடன் வாங்கி நீ என்ன பண்ண அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. வாக்குறுதிலாம் சொன்னீங்க, சொன்ன வாக்குறுதி என்னத்தை நிறைவேற்றுறீங்க அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. கரப்ஷன் இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி. யாராவது ஒரு ஜென்சி நேற்று பேசுன ஒருத்தன் 1-to-1 டிபேட்டுக்கு என் கூடவா? 1-to-1 டிபேட். நீ தான் ஆளுங்கட்சி இல்லைல்ல. 1-to-1 டிபேட். கரப்ஷனே பண்ணலங்க திமுக. நேர்மையான ஆட்சியை கொடுத்து தோத்து போச்சு. வாங்க டிபேட் பண்ணுவோம். திமுக ஒரு இடத்துல கூட ஒத்தரவா காசு கூட யாரும் வாங்கல, அப்படி செஞ்சும் தோத்து போச்சு. பேசுவோம். திமுக ஆட்சியில் ஊழலே கிடையாது. கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். தூய பால் போல, கறந்த பால் போல, குழந்தையின் வாய் போல, பெய்கிற மழைநீர் போல தூய்மையானவர்கள் திமுக காரர்கள். சொல்லுங்க பார்ப்போம்.
திமுக காரங்க எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாதான். தோத்து போயிட்டீங்க பஸ். பெருமையா சொல்றீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா. நாங்களும் தோத்து போயிருக்கோம். உண்மையே பேசி தோத்து போயிருக்கோம். நீங்க பொய்யா பேசி தோத்து போயிருக்கீங்க. அங்க ஒருத்தர் பொய்யா பேசி ஜெயிச்சிட்டாரு, அது ஒரு விஷயம். நீங்க பொய்யா பேசி தோத்து போயிருக்கீங்க. கேம்பெயின் பண்ண தெரியாம, ஸ்ட்ராட்டஜியை வைக்க தெரியாம, நீங்கள் மாய பிம்பத்துக்கிட்டு 200 ஜெயிக்க போறோம், 200+, எதிரியே இல்லை, கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் எதிரி இல்லை, எங்களுக்கு விஜய் ஒரு பொருட்டே இல்லை, விஜயை நாங்கள் மதிக்க மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு பிஜேபி கூட தான் போட்டி அப்படின்னு சொல்லி தவறான ஸ்ட்ராட்டஜியை வைத்து ஒத்து போயிட்டீங்க. இதில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க அந்த பசங்கள்லாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிஸ்ஸா காலத்தில் அடிபட்டிருந்த, அது மிஸ்ஸால் சிறைக்கு போயிருந்த அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்காக தமிழ்நாடு முழுமைக்குடைய திமுக காரங்களுக்கு கடிதம் போட்டு பணம் பறித்து பணம் வசூல் செய்து 200 ரூபா குடும்பத்துக்கு அனுப்பினாராம். அதனால தான் 200 ஊபிஸ் வைக்கிறாங்க. அது ஊப்பி அப்படின்னா நீங்கள் தப்பா எடுத்துக்கூடாது, உடன்பிறப்புன்னு அர்த்தமா. புது விளக்கம். ஊப்பினா உடன்பிறப்புன்னு யாருக்கும் தெரியாது, அவர் தான் விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. டிக்ஷனரி படிச்சு ஊப்பினா உடன்பிறப்பான். 200 ரூபா கொடுத்தாரு, அதனால 200 ரூபா ஊப்பி. கலைஞர் தமிழ்நாடு முழுமைக்கும் பணம் வசூல் செய்து அதை திமுக காரனுக்கு கொடுத்தாரு, சரி, அதனால அது 200 ரூபா ஊப்பி, அப்படிதானே? கலைஞர் வசூல் செய்தால அதுக்கு பேர் என்ன? கிரௌட் ஃபண்டு. அதுக்கு தமிழில் பேர் என்ன? திரள் நிதி. இதையே நாம் தமிழ்ச்சி பண்ணும்போது கிண்டல் பண்ண. 1977 கருணாநிதி பண்ணுனா அது சரி. இதையே நாம் தமிழ்ச்சி கூட்டம் நடத்துவதற்கு, தேர்தலில் நிற்பதற்கு, தேர்தல் செலவுகளுக்கு மக்கள்கிட்ட கிரௌட் ஃபண்ட் பண்ணா திரள் நிதி பிச்சைக்காரன், திரள் நிதி திருடன், திரள் நிதியில் வாழ்றாங்க, திரள் நிதியில் சொகுசா வாழ்றாங்க என்று இழிவுபடுத்தியது யாரு? இதே திமுக. அந்த திமுகவை சொல்லுது 200 ரூபீஸ் தமிழ்நாடு முழுக்க வசூல் செய்து கலைஞர் கொடுத்தாரு. இந்த ஜென்சி கூட்டம் நடந்துச்சுல, இதே கிரௌட் ஃபண்டு திரள் நிதியில் நடந்திருக்கு, வசூல் செய்து நடத்திருக்காங்க. அது அறிவாலயத்துக்கு வாடகை கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எதுக்கு வசூல் செஞ்சாங்கன்னு தெரியல. அறிவாலயத்தில் நடத்துகிறாங்க, ஒரு டீ ஸ்நாக்ஸுக்காக வசூல் பண்ணாங்களா, இல்லை எதுக்கு வசூல் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க பார்த்துட்டாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு எப்படியும் அவங்க ஆளுங்கட்சி வரப்போகிறது இல்லை, 31 தான். அவங்க ஒரு பையன் கூட போட்டு வச்சுட்டான், 10 ஆண்டுகள் தோற்றாலும் கெத்து விட மாட்டான்டா திமுக காரன்டான். அவன் முடிவு பண்ணிட்டான் 10 வருஷம்னு. 10 ஆண்டுகள் தோற்றாலும் கெத்து விடாதவன் திமுக காரன்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் எப்படி இவங்க ஆட்சியில் இல்லை, அடுத்து உள்ளாட்சி நாடாளுமன்றம் இருக்குது. இப்போ எனக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, ஏற்கனவே பண்ண ஸ்ட்ராட்டஜி தோற்று போச்சு. அதனால் என்ன பண்ணுவோம், இப்போ போய் கடையை விரிச்சோம்னா ஜென்சி கிட்ஸ்லாம் நாங்கள் கூட்டு வரோம், எங்களுக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா ஃபன் பண்ணுவாங்க. ஏற்கனவே உள்ள யூடியூப் சேனல்லாம் திமுக காரங்க வெறும் பேமெண்ட் பண்ணுறதில்ல. ஏற்கனவே உள்ள யூடியூப் சேனல் இந்த பழைய கொத்தடிமை இருக்காங்களா, அறிவாலய கொத்தடிமைகள், இவங்களுக்கு யாருக்கும் பேமெண்ட் நின்று போச்சு. எது காரணம்னா தேர்தல் முடிஞ்சிருச்சு, இனி எப்படி பேமெண்ட் வாங்க முடியும்? அதனால் புதுசாக பேமெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஜென்சி டிஎம்கே போடுறோம், இப்போ சென்னையில் போட்டாச்சுல, அடுத்து மதுரையில் போட போகிறோம், அடுத்து திருச்சியில் போட போகிறோம், அடுத்து கன்னியாகுமரியில் போடுறோம் அப்படின்னு நெட்டுக்காக வசூல் பண்ணோம்னா என் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க திமுக குடும்பத்தில். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரப்போம்னு முடிவெடுத்து நல்ல யோசனைப்பா. ஆனால் யோசனை செஞ்ச அந்த தம்பிகளுக்கு பாராட்டணும். ஏன்னா அவங்க செலவே பண்ண மாட்டாங்க, இப்படி காசு வேணால் தான் உண்டு. அதனால் காசு இனிமேல் கிடைக்கும். இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டிங்கன்னா ஊருக்கு போய் நீங்கள் திருச்சியில் ஒரு அறிவாலயம் இருக்குது, அங்கே போய் நடத்தினா கை செலவுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு அப்படி பண்ணலாம் ஒழிய இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போடுறதுனால எந்த விதமான தாக்கமும் ஏற்பட போகிறதில்லை. ஏன்னா திமுகவுக்கு மேலே மக்களுக்கு இயல்பில் ஒரு அதிருப்தி இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு கோபம் இருக்குது. ஏன் அந்த கோபம், ஏன் அந்த வெறுப்பு, ஏன் அந்த அதிருப்தினா திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் ஆட்சியில் திமுக ஏமாற்றாத மக்களே கிடையாது. விவசாயிகளை, மாணவர்களை, மீனவர்களை, செவிலியர்களை, மருத்துவ பணியாளர்களை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர் பெருமக்களை, விவசாயிகளை, எல்லாரையும், மீனவர்களை எல்லாரையும் நம்ப வைத்து கழுத்தரிச்சிச்சு. சொன்ன வாக்குறுதி எதையும் காப்பாற்றல. கூட்டுறவு கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக்குழு தள்ளுபடி, இல்லத்தரசிகள் எல்லாருக்கும் 1000 ரூபா, இப்படி எல்லாத்தையும் சொல்லி பாதியாக செஞ்சு சொன்ன வாக்குறுதியில் பாதியை நிறைவேற்றாம காலம் தாழ்த்தி கடத்தி கொண்டு போய் கடனை வாங்கி கொண்டு போய் நிப்பாட்டியதன் விளைவு, அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஆடியதன் விளைவு திமுக தோத்து போச்சு. அதில் ஒரு தம்பி பேசினா, ஆனால் பேசின தம்பி வீட்டுக்கு போய் சிரிச்சிருப்பான். இந்த இளைஞர் படை தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த இளைஞர் படையாம். எது இந்த இளைஞர் படை? திமுக இருக்கிற இளைஞர் படை தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய இளைஞர் படையா? ஆமாம், 5 வருஷம் பார்த்தோமே நீங்கள் தமிழ்நாட்டை எப்படிலாம் காப்பாற்றுனீங்கன்னு. 1357 கல்குவாரியை வச்சு தமிழ்நாடு முழுக்க கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தமிழ்நாட்டுடைய வளங்களை வெட்டி வித்தது யாரு? இதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற லட்சணமா? தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான ஆற்று மணல் இருக்குல்ல, அள்ளி தின்னுட்டாங்க, அப்படி சொலட்டி அடிச்சு அப்படி நக்கிட்டாங்க. வைகையில் மணலே இல்லைங்க.
8 அடி தூரத்தில் கோரப்புல் முளைச்சு கிடக்கு. தாமிரபரணி 70 விழுக்காடு செத்து போச்சு. காவிரி சாகும் தருவாயில் இருக்கு. அமராவதி செத்து போச்சு. நொய்யல் செத்து போச்சு. பாலாறு மொத்தமும் காலி. கூவை ஏற்கனவே காலி. இங்கே விழுப்புரம் பக்கத்தில் போய் போனீங்கன்னா ஆற்றுக்குள்ள ரவுண்ட் குழியா இருக்கு. எப்படி இதை நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற லட்சணமா? கேரளாவில் கொண்டு வந்து தெருநாயை கொண்டு விட்டான். கேரளாவில் கொண்டு குப்பையை கொண்டு போட்டாங்க. மாட்டு கழிவை கொண்டு போட்டாங்க. அதை எதிர்த்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட்டுச்சா இந்த 5 ஆண்டு காலத்தில்? இந்த 5 ஆண்டு காலத்தில் ஏதாவது இந்த பிரச்சனைக்கு நாங்கள் நிரந்தர சொல்யூஷன் பார்த்துட்டோங்க. 5 ஆண்டுகள் பவர்ஃபுல் ஆட்சி. மத்தியிலும் 40 சீட்டு, மாநிலத்தில் 150 சீட்டுக்கு மேலே வச்சுருந்தோம். பவர்ஃபுல்லான ஆட்சியை வச்சுருந்தோம். இதில் இந்த பிரச்சனையை நாங்கள் முடிச்சிட்டோம். கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, இல்லை காவிரி சிக்கல், இல்லை பாலாற்று சிக்கல், இல்லை தமிழ்நாட்டுடைய கனிம வளத்தில் கட்டுப்படுத்துவது, இல்லை கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரி, தமிழ்நாட்டில் ஏழை எளியில் இல்லை, இல்லை கழிவறைகள் இல்லாத வீடு அப்படிங்கிற மாநிலத்தை உருவாக்கிட்டோம். அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை வேலை வாய்ப்பில் தண்ணீர் அடைஞ்சிட்டோம். இளைஞர்கள் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டோம். அப்படி தான் இருக்கா? தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்று ஆக்கிட்டோம். அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? திமுக ஆட்சி 5 ஆண்டு ஆட்சியில் இதை எதுவுமே பேசாமல் கடந்த 5 வருஷம் மறந்துருமா? அப்படியே கண்ட்ரோல் அல்ட் டெலிட்னு போட்டுட்டு புதுசாக திமுக பிறந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாக திமுக தமிழ்நாட்டை போட காப்பாற்ற வந்திருக்கு. இந்தி திணிப்பிலே எத்தனை வருஷத்துக்கு இந்தி திணிப்பு? மாநில சுயாட்சி, என்ன மாநில சுயாட்சி நீங்கள் காப்பாற்றுனீங்க? என்ன இந்தி திணிப்பை வந்து எதிர்த்து நின்றுட்டீங்க? 63 இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே சொல்லி உருட்டி உங்களுடைய தவறுகளை முதல்ல என்னன்னு உணருங்க. உங்கள் தவறு என்ன? ஏன் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் அமைச்சர்கள் தோற்று போனாங்க? எந்த அமைச்சர் தோற்று போனாங்க? அவங்க மக்களோட பாண்டியில் இருந்தாங்களா இல்லையா? அந்த தொகுதியில் என்ன நடந்துச்சு? சொன்னது என்ன, செஞ்சது என்ன? சமூக வலைதளத்தை திமுக எப்படி கையாண்டுச்சு? எதிர்கட்சிகள் திமுக எப்படி கையாண்டுச்சு? எதிர்த்து நிற்பவர்களை எப்படி குரல் வழியை நசுக்குச்சு? இதெல்லாம் பாருங்க. நாகரிக அரசியல்னு திமுக சொல்லுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அங்கே போய் முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் பேசுகிறாங்க, எந்த கொம்பனாலையும் திமுக வீழ்த்த முடியாது. அதுவே சோகம் கலந்த குரலை சொல்கிறாப்புல. எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாதுனா மன்னார்குள்ள ஏன் தோற்று போனீங்க? எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாதுனா ஏன் குளத்தூரில் தோற்று போனீங்க? இதைத்தான் குளத்தூரில் ஐயா சாண்டி வச்சுருக்காங்க. ஐயா 200+ வந்துடுறாங்கய்யா. இந்த 34 சீட்டுகளில் வந்து நம்ம யார் வர்றது இப்போ ப்ளஸ் 210ன்ட்டாங்க. 210 வரும். சில பேர் 220 இருக்காங்க. அவர்கிட்ட போய் யாரோ ஒருத்தர் தான் சொன்னாங்க, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்போ ஐயா ஸ்டாலின்கிட்ட போய் தொகுதி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அது கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு வரக்கூடிய தேர்தல் தொகுதி எப்படி இருக்குன்னு போய் கேட்டிருக்காப்புல. உடனே நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இங்கேருந்து போகிறது ஒரு 10 மணிக்கு போகிறது, ஒரு அரை மணி நேரம் பிரச்சாரம் பண்ணிட்டு டீ வடை சாப்பிட்டுட்டு நேராக வந்துட்டு தலைவரை சூப்பராக இருக்குது தலைவரை, பயங்கரமாக இருக்குது, நம்ம வந்து 50,000 ஓட்டு வச்சு ஜெயிக்கிறோம்னு இருக்காங்க. இவர் நம்பிக்கை எடுத்துக்காரு. இப்படி ஒவ்வொருத்தராக ரிப்போர்ட் கொடுத்து அப்போ சொல்லியிருக்காங்க சில பேர் கேட்டு, ஏங்க என்னங்க தொகுதிக்குள்ளே அவ்வளோ மோசமாக இருக்குது, டிடிவி தினகரன் ரைஸ் ஆகி போயிட்டு இருக்காரு, அதிமுக ஒரு பக்கம் வந்து நிற்கிது, நீங்கள் என்னங்க வந்து நம்ம 2ஆம் வருவோங்கிறது டவுட்டாக இருக்குது, நீங்கள் வந்து அவர் வாட்டில் வந்து ஏற்று விட்றீங்க, ஏங்க சொன்னால் திட்டுவாருங்க, அப்படி போய் சொல்ல முடியுமா, தோற்று போயிடும்னு, கொஞ்ச நாள் 10 நாளைக்கு மகிழ்ச்சியாக இருந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்லியிருக்காங்க. 2021 ஏதோ ஒரு மேட்சிக் நடந்த ஜெயிச்சிட்டாப்ல. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, 200+ ஜெயிக்கிறோம் தலைவரை, அவரோட இலக்கு 200டாப்ல அவர். இவங்க சொன்னதை பூரா நம்பி இன்னொரு பெரிய குடும்பம் நல்லாட்சி கொடுத்துட்ருக்கோம்னு அவர் நம்ப வச்சுருக்காங்க. அதுதான் பெரிய கொடுமை. நம்ம ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே சிறந்த ஆட்சி. எம்ஜிஆர் எப்படி ஒரு பிராண்டாக மாறினாரோ, எப்படி வந்து அண்ணாதுரை பிராண்டாக மாறினோ, அப்படி நீங்கள் ஒரு பிராண்டாக மாறுறீங்க அப்படின்னு அவரை முழுசாக நம்ப வச்சுருக்காங்க. அவரு நம்பிட்டாப்ல. இப்போ போய் நம்ம மேலே மக்களுக்கு எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது. மக்கள் வந்து நீங்கள் தோற்றதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மாயையில் 36 வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி இன்ஸ்டாகிராம் வச்சு வந்துட்டாங்க. அது டக்குன்னு விழுந்துடும். நீங்கள் கவலைப்படாங்க, 4 மாதத்தில் விழுந்துரும்னு சொல்லுங்கள், 4 மாதத்தில் ஆட்சி விழுந்துடும், நம்ம வந்துடும்னு அவரை நம்ப வச்சுருக்காங்க. அப்படி எல்லாமே நம்ப வச்ச மாதிரி அதைத்தான் டிஆர்பி ராஜா அவர் சொல்கிறாரு, எந்த கொம்பனாலும் நம்மளை வீழ்த்த முடியாது, எந்த கொம்பனாலும் திமுக வீழ்த்த முடியாது. இதைத்தான் ஐயா ஸ்டாலின் சொல்லி நம்ப வச்சுருக்காங்க. இப்போ அவர் இந்த அருவாளை தூக்கி திருவாப்புல ஒருத்தன் கருப்பாக குறுந்தாடி வச்சுருப்பான், அவனை பார்த்தீங்களாங்கிற மாதிரி ஒருத்தன் நெட்டையா வெள்ளை தாடி வச்சுருப்பான் பார்த்தீங்களா அப்படின்னு குடவரியே தெரிவிருக்காங்களாம். இப்போ அந்த முன்னாள் சாமி கும்பிட்ற துறையினுடைய அமைச்சர் அந்த பக்கமே போகிறதில்ல. அவர் கோயில் கூட போயிட்டு இருக்காப்புல, எந்த பக்கமும் போகிறதில்ல. இப்படி அவர் நம்ப வச்சுருக்காரு, சென்னைக்குள்ளே 16 தொகுதி நம்ம உறுதியாக அடிச்சிடுவோம் தலைவரை, சென்னைக்குள்ள நம்ம தான் வருவோம், 200+ நம்ம அடிச்சிடறோம் அப்படின்னு நம்ப வச்சுருக்காங்க.
அவர் நம்பிக்கிட்டு இருந்து நம்ம எப்படியும் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு லெத்தார்ஜியாக இந்த தேர்தலை அணுகியதனுடைய விளைவு, தவறுகளை அவர்கிட்ட போய் சொல்லாமல், அதிகாரிகளை பற்றி அவர்கிட்ட சொல்லாமல் நம்ம சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினச்சோடைய விளைவு தான் இந்த தோல்வி. இந்த தோல்விக்கு இன்ஸ்டாகிராமும் ஜென்சியும் ஒரு காரணம், அது மட்டுமே காரணம் இல்லை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி